கொடுத்தாரு. நீங்கள் பணமெல்லாம் கொடுக்க வேண்டாம். என்னது தியாகு சார் ட்ரெயின் வெஸ்ட் மாவட்டத்தில் நிற்கிதா? ஏமா நீ என்னம்மா படித்த? நீ 9வது படித்தேன். பரீட்சை எழுதினே இல்லையா? இல்லை சார், பரீட்சையில் தான் முந்தானே படிச்சு ஷூட்டிங் வந்துச்சு. நல்லா வேலை எழுதி தொலைச்சிட்டு இருந்திருப்பேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரெயினை வந்து தியாகு சாருக்கு பார்க் பண்ணுறதுக்கு வெஸ்ட் மாவட்டத்தில் விடுறாங்க. யாரும் அவனுக்கு சொன்னது? தியாகு சார் தான் சொன்னது. அது சரி, உன்னை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் சொல்லி இதற்கோ அவமானத்தான். மறுநாள் போய் தியாகுஜி, ஏன் தியாகுஜி அப்படி சொன்னீங்க அப்படின்னா, அவருடைய ஒரு பெர்மனன்ட் சிரிப்பு இருக்கு. ஏதோ திருடி தின்ன மாதிரியே சிரிப்பார். ஒரு லைனாக நடிக்கும் போது வந்து இந்த மேபி க்ளோசிங் ஐஸ் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். பட் கண்ணை திறந்துக்கிட்டே பட் சேம் டைம் ஐ ஹேவ் டு மேக் யூ பிலீவ் தட் ஐம் பிளைண்ட் வந்து இட் வாஸ் லைக் ப்ராசஸ் தான். அண்ட் பட் என் கூட நடித்த நடிகர்களும் சரி எல்லாருமே தே மேட் இட் வெரி ஈஸி ஃபார் மீ. முக்கியமாக என்னோட டேரக்டர், அவர் த வே ஹி எக்ஸ்ட்ராக்டட் ஒர்க் அவுட் ஆஃப் மீ. ஐ திங்க் ஆல் த கிரெடிட் கோஸ் மை டேரக்டர். சார் பிரசாந்த் சார், உங்கள் அப்பா உங்களுக்கு வில்லனா எப்போ நடிக்க போகிறாங்க? வில்லனான்னு நான் நிறுத்தினேன். ஆக்சுவலாக பல பேர் சார் இதுக்கு விளக்கம் கொடுத்தாங்க நிறைய யூடியூப் இதிலெல்லாம். ஆனால் உங்களோட வாழ்க்கையில் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு வாழ்ந்துட்டு இருக்காரு. நீங்கள் உங்களோட வெற்றிக்கு அவர் தான் காரணம். ஒரு மனுஷன் வந்து 10 வருஷம் 15 வருஷம் ஹீரோவாகவே இருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு பேக் போன் சார் தான். ஆனால் இது தெரியாமல் பல பேர் பல விஷயங்கள் பேசுகிறாங்க. அதுக்கு சார் விளக்கம் கொடுத்துட்டாரு. இப்போ உங்கள் விளக்கம் வேணுங்க. இல்லை, நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து இப்போது நான் அவர் சேர்ந்து நடித்தேன்னா 2 ஃப்ரெண்ட்ஸை தான் நடிப்போம். 2 ஃப்ரெண்ட்ஸ் நடிப்போம், 2 ஹீரோஸ் நாங்கள் 2 பேரும். ஸோ ஹீரோ தான் அந்த மல்டி ஸ்டார் தான் நடிப்போம் தவிர்த்து வில்லனை வந்து சான்ஸே கிடையாது. ஏன்னா அவர் ட்ரை பண்ணாலும் வில்லன் இருக்க முடியாது அவரால். அதனால் ஸோ நான் அவர் சேர்ந்து நடித்தா கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் பேக்ட் ஒரு 2 ஹீரோ சப்ஜெக்டாக இருப்போம். பிரசாந்த் சார், சார் இங்கே சார் சார் ஓகே. அவருடைய வே ஒரு டேரக்டராக ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து சீன் எக்ஸ்பிளைன் பண்ணுறதும் அந்த சீன் அங்கே வந்து நடிக்கும் போது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டு ரொம்ப எக்ஸ்பிளைன்லாம் பண்ணாமல் தி வே எக்ஸ்பிளைன்ஸ் அது வே அவங்க ஆர்டிஸ்ட் கிட்ட என்ன சொன்னால் அவருக்கு என்ன வேணும், அது எப்படி எடுக்க முடியும்னு சொல்லிட்டு நான் அதை தூரத்துலேருந்து பார்த்துட்டே இருப்பேன். அதை ஃப்ரீடம், அதாவது அவர் என்ன பண்ணுவார்னா அந்த ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து போயிட்டு இப்படி தான் அப்படிலாம் இல்லை, அவருக்கு என்ன வேணும்னு தெரியும், அது சொல்கிறது அழகாக வந்து ஹீல் எக்ஸ்ட்ராக்ட் தி ஒர்க். இதுக்கு சேச்சி அழகாக வரும் சொல்கிறாங்க, மற்ற டேரக்டர்ஸ் அவ்வளோவா எக்ஸ்பிளைன் பண்ணது இல்லையா? பிரசாந்த் சார், சரிங்க சார், அப்பாவை தாண்டி டேரக்டர் சரிங்களா, எல்லாமே வந்து அவர் தான். ஆனால் டேரக்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா எல்லாருக்கும் பேமெண்ட்லாம் செட்டில் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. உங்களுக்கு பண்ணாரா? படமே தான் பேமெண்ட்டுங்க, இந்த படமே தான் என் பேமெண்ட்டு. இதுக்கு மேலே பெரிய பேமெண்ட் என்ன இருக்க முடியும்? சார், 9வது படத்துக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அப்புறம் அந்த படத்தில் ஆர்டிஸ்ட்டுக்கு எல்லாருக்குமே பேனரில் படம் ஸ்டில்ஸ் இருக்குது. பட் தனியாக அந்த கூலிங் கிளாஸ்க்கு மட்டும் ஒரு ஸ்டில் போடுறீங்களா? அதுக்கு படத்துக்கு ஏதாவது முக்கியத்துவம்? அதாவது ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் சரி, அந்த இருக்கிற அந்த யூஸ் பண்ண ஆக்சசரியும் சரி, ஒரு அர்த்தம் இருக்குது இந்த படத்தில். இந்த படம் நான் பார்த்து வந்து ரீமேக் பண்ண காரணமே அதான், ரீமேக் பண்ண காரணமே ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கு கூட ஒரு அர்த்தம் இருக்குது படத்தில். அவ்வளோ அழகான ஒரு ஸ்கிரிப்ட், அருமையான ஒரு ஸ்க்ரீன் பிளே. அதை இந்த படத்தை வந்து தமிழுக்கு ஏற்ற மாதிரி அப்பா வந்து மாற்றின விதமோ அவர் எடுத்த விதமோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து நான் இந்த 3 லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜ் எடுத்திருந்தாலும் இந்த நம்ம தமிழில் எடுக்கும்போது இந்த ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் சரி, ப்ரொடக்ஷன் வேல்யூ சரி, ரெண்டுமே வந்து மிக பெரிய செலவில், அதாவது ஹஸ் ரியலி கான் அதை ஃபுல் அதை இதுக்கு மேலே வந்து பண்ண முடியாது இந்த படத்துக்கு. எதுவாக இருந்தாலும் இப்போ ப்ரோமோ சாங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நாங்கள் 2 பேர் ஆடி இருக்கலாம், அப்படி இல்லாமல் ஒரு பிரபுதேவ மாஸ்டர் வச்சு, அப்புறம் சாண்டி, அதுக்கப்புறம் டான்சர்ஸ் ஃப்ரம் பாம்பே. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயினாக வந்து இந்த பாட்டுக்கு வந்து பாட வந்து குரல் வந்து அனிருத், அவருக்கு வந்து தனியாக வந்து வி மேட் ஷுர் தட் எவ்ரி திங் இஸ்
the best that can happen. So அந்த மாதிரி விதத்தில் வந்து I think Appa has made a wonderful job. ஊர்வசி மேடம் இங்க ஊர்வசி மேடம், ரவிக்குமார் சார் கொஞ்ச நேரம் முன்னாடி பேசும்போது உங்களை பத்தி ஒன்று கமெண்ட் பண்ணாரு. உங்களுக்கு ஊர்வசின்னு பேர் வச்சதுக்கு ராட்சசின்னு பேர் வச்சிருக்கலாம், அந்த அளவுக்கு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் எல்லா படத்துலையும் அசைத்திடுவாங்க அப்படின்னு வந்து பாராட்டிட் பண்ணாரு. பொதுவாக பல டைரக்டர்ஸ் உங்கள் நடிப்பு நாங்கள் ரசிகர்கள் பத்திரிகை எல்லாருமே அப்படிதான் நினைக்கிறோம். இப்படி ஒரு பேர் தமிழ் சினிமாவில் எடுத்ததை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு சந்தோஷம்தான். நம்ம தனியாக ராட்சசிங்கிற வார்த்தை அது மட்டுமே அண்டர்லைன் பண்ணோம்னா கண்டிப்பாக நடிப்பு ராட்சஸ் புரியும் இல்லை. தனியாக இப்போ லாங்குவேஜ் தெரியாமல் ஃபஸ்ட்டு வந்து தமிழ் கற்றுக்கிறவங்க வந்தாங்கன்னா ஊர்வசி வந்து ராட்சசின்னு சொல்கிறாங்க. சிச்சோ பாவம், ஏன் இந்த ஊருக்காரங்க வந்து அவங்க பேர் ராட்சசின்றாங்க, அவங்க தான் நல்லா சிரித்து பேசுகிறாங்க அப்படின்வாங்க. பட் ஃபஸ்ட் டைம் என்னுடைய மதிப்பிற்குரிய கமல் சார் அவர் தான் முதல்ல அந்த வார்த்தை சொன்னார். அதனால இது இன்ன வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். அப்புறம் எனக்கு இது தாயகம் மாதிரி, தமிழ் சினிமாவிலேருந்து தான் நான் வந்தேன். ஸோ இங்கே எனக்கு வந்து என்ன பட்டம் கொடுத்தாலும் என்ன பேர் கொடுத்தாலும் அது எல்லாமே என் கிரீடத்தில், நடிகைங்கிற ஒரு கிரீடத்தில் இருக்கக்கூடிய ஒரு வைரங்கள் மாதிரி, ரத்னங்கள் மாதிரி தான் நினைப்பேன். அது எல்லாமே உங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. பிரசாந்த் சார், நான் இங்கே பாலன் பாலன் சார், இப்போ அந்த பிரபுதேவா அந்த டான்ஸ் பண்ணீங்களா, அவர் என்ன சொன்னார் அந்த பாட்டை பற்றி? நீங்கள் அவர் தான் கேட்கணும். அவர் சொன்னதை நான் பண்ணேன். அது இவ்வளோ தூரம் சொல்லிட்டு அது ஆடியன்ஸோட அப்ரிசியேஷனும் அண்ட் கண்டிப்பாக வந்து எல்லோரும் பிடிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. ஸோ ஐ திங்க் அது அவர் தான் சொன்னார். அது ஐ திங்க் இட்ஸ் கம் அவுட் வெல். பிரசாந்த் சார், பொதுவாக இந்த விஜய் சார் வந்து மற்ற படங்களுடைய பாடல்கள் மற்ற இதில் எதுவுமே ப்ரமோட் பண்ணி இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணதில்லை. உங்களுக்காக பண்ணியிருக்காரு. என்ன சொன்னார், எதுக்காக இருந்துருக்கு? அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐம் ரியலி கிரேட்ஃபுல் அண்ட் தேங்க்ஃபுல் டு தளபதி விஜய் இந்த ஆனர் பண்ணதுக்கு. கேட்டேன், உடனே ஓகேன்னு சொன்னார். தட் ஷோஸ் இஸ் வாட் அ வண்டர்ஃபுல் பர்சன் ஹி இஸ். தேங்க்யூ ஸோ மச் விஜய். அண்ட் ஹீஸ் இட்ஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட்ஷிப் தட் வி ஷேர். அண்ட் எனக்கு பிரதர் மாதிரி அவர். அண்ட் அவர் சாங்கை பார்த்தாரு, ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் அந்த ரிலீஸ் பண்ணும்போது ஹி வாஸ் வெரி ஹாப்பி, ஜென்வலி வாஸ் ஹாப்பி. ஓகே அண்ட் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னார். I thank him from the bottom of the heart. இன்னும் இப்போ தான் நடிக்க இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். நான் நடிக்கணும், நிறைய விஷயம் சாதிக்கணும், நிறைய விஷயம் பண்ணணும். பார்ப்போம். பிரசாந்த் இங்கே வாழ்த்துக்கள் ஃபிலிம்க்கு. Thank you. It's all the more special about directionல பண்ணுறது. Though he said a lot of improvisation பண்ணியிருக்கோம், சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம், பட் apparently remade அவர் சொன்ன மாதிரி நான் சொல்கிறேன், remade-na comparisons are bound to happen. So how do you see that? Comparisons பண்ணாலும் I think this movie will stand apart. The way the star cast and the way it's been visualized, Ravi sir oda cinematography and the way each frame has come out, I think it will stand out. Especially your acting, I'm saying. That நீங்க தான் சொல்லணுங்க. அது I've done my job, I've done the best I can do. அது நீங்க தான் சொல்லணும். Thank you. சரி சார், அங்கே நன்றி, வணக்கம். தியாகராஜன் சார். சார் இங்கே தியாகராஜன் சார் உங்களுக்கு. சார் இப்போ வந்து பிரசாந்த் சார் வந்து நடிக்கும் போது தமிழ் படம் நடித்தாங்க. அதில் வந்து ஊர்வசி மேடம் இருந்தாங்க, சிம்ரன் மேடம் இருந்தாங்க. அப்புறம் பார்த்து ரசித்தில் வந்து சிம்ரன் மேடம் இருந்தாங்க. ஸோ அவங்க அந்த படம்லாம் வந்து ஹிட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இவங்களாம் இருந்தால் வந்து இன்னும் பிரசாந்த் சார் கொஞ்சம் பூஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு இந்த கேரக்டர் உள்ளே வச்சிங்களா, இல்லை வந்து நீங்கள் நார்மலாகவே செலக்ட் பண்ணி பண்ணீங்களா? இப்போது நம்ம ஒரு படம் ரீமேடுக்கு வாங்கும்போது இப்போ அதுலேருந்து என்ன பெட்டர்மெண்ட் பண்ணலாம், இப்போ அதில் ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இது எப்படி வேற ஒரு ஆர்டிஸ்ட் இந்த கேரக்டர் வந்து அது பெருசாக பண்ணி அதை கொண்டாட முடியுங்கிற யோசனை பண்ணும்போது ஒரு கேரக்டருக்குமே பெஸ்ட்டாக செலக்ட் பண்ணிடுவோம். இப்போ ஊர்வசி பண்ண கேரக்டர் வேறு யாராலுமே சத்தியமாக பண்ண முடியாது. நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும், அவர் சொன்ன மாதிரி நடிப்பு ராட்சசி தான். அந்த சீனை உள்வாங்கி பண்ணுற அதே மாதிரி சின்ன கேரக்டர் பூவையார், அந்த பையன் கரெக்ட் போயிருப்பான், ஆதேஷ் பாலா, அப்புறம் இதில் நடித்த கிரண், இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இதில் பண்ணியிருக்காங்க. விஜயேந்திரன் ஒருத்தர்.
ஒரு சின்ன கேரக்டர் இருந்தால் கூட அதை வந்து பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த கேரக்டருக்கு வந்து சிம்ரன் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினச்சது வந்து, இதுக்கு முதல்ல ஒரு டைரக்டர் இருந்தார். அவர் வந்து ஒரு இங்கிலீஷ் ஆர்டிஸ்ட் வேணும்னு கேட்டால் அந்த இங்கிலீஷ் ஆர்டிஸ்ட் கூட பேசிட்டோம். ஆனால் என் மைண்டில் வந்து அது இந்த கேரக்டர் வந்து பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் வேணும், அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட் வேணும்னு நினைக்கும் போது சிம்ரன் என் மைண்டில் வந்து நான் பேசினேன். அது படம் பார்த்துச்சு, உடனே பண்ணுறேன்னு வந்து பண்ண ஆரம்பிச்சேன். இப்படி தான் ஒவ்வொரு கேரக்டரும் நான் செலக்ட் பண்ணி இந்த ஆர்டிஸ்ட் தான் பண்ணணும். இதுக்கு மேலே இப்போ வனிதா கேரக்டர் வந்து ஒரு பொசசிவ் ஒய்ஃப், அது வந்து அந்த புருஷனை பிச்சு எடுத்துரும். அது வந்து உங்களில் பல பேர் கனவுப்பட்டிருப்பீங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பொசசிவ் ஒய்ஃபுக்கிட்ட மாட்டும் போது என்ன அவஸ்தைப்படுமோ அதை வந்து சமுத்திரக்கனி இதில் அவஸ்தைப்பட்டிருப்பார். அந்த அளவுக்கு அது வந்து நடிப்பை பிச்சு பணைஞ்சிருக்கும் அந்த படத்தில். இப்படி தான் ஒவ்வொரு கேரக்டரும் நான் செலக்ட் பண்ணேன். இது வாண்டடாக பண்ணல, இது தேவைப்பட்டது, அதுக்காக பண்ணோம். தேங்க்யூ. ஊர்வசி மேடம் வந்து கொச்சின்லேருந்து இப்போ தான் இறங்கி நேராக நம்ம ஃபங்க்ஷனுக்காக சிரமப்பட்டு வந்திருக்காங்க. அதுக்கு என்னுடைய நன்றி. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஒரிஜினல் ஹிந்தி படத்தில் இவங்க பண்ண கேரக்டர் ரொம்ப சின்ன கேரக்டர். ஒரு சாதாரணமான ஒரு ட்ராமா ஆர்டிஸ்ட் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நான் அந்த கேரக்டருக்கு வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணி கொஞ்சம் பெருசாக பண்ணாங்கன்னா அது ஊர்வசி பண்ணால் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி அவங்கள அப்ரோச் பண்ணப்போ உடனே வந்து அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இந்த படத்தில் வந்து சீனை வந்து டெவலப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. டைலாக் ஆகட்டும், ஒரு சீனை நான் கன்சீவ் பண்ணுவேன் அவங்களுக்காக, அதை போய் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதை வாங்கி எக்ஸ்ட்ரா டைலாக்ஸ்லாம் கிரியேட் பண்ணி, அதே மாதிரி இந்த ஆதர்ஷ் பாலாவுக்காக ஒரு சீன் கிரியேட் பண்ணும்போது அதை வந்து அந்த ஸ்பாட்டில் நடந்தது. அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அதில் எக்ஸ்ட்ராடினரி கான்ட்ரிபியூஷன். இதில் வந்து படத்தில் தனியாக ஊர்வசி தெரிவாங்க. ஓகே சார், ப்ளீஸ் கம். அப்புறம் இன்னொரு விஷயம் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ எல்லா ஆர்டிஸ்ட்டும் முடிஞ்சதும் அவங்களுடைய போர்ஷன் முடிஞ்சு போகும்போது நான் அவங்க ஃபுல் சம்பளத்தை செட்டில் பண்ணிவிடுவேன். அதே மாதிரி ஊர்வசிக்கும் செட்டில் பண்ணேன். அவங்க டப்பிங் வரும்போது ஒரு பெரிய பேக்கெட் என் கையில் கொடுத்தாங்க. என்னன்னா, இல்லை எனக்கு நிறைய காசு கொடுத்தீங்க, எனக்கு வேணாம், இது போதும் அப்படின்னு சொல்லி பணத்தை திருப்பி கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அதாவது அவங்களுக்கு பேசின தொகை தான் கொடுத்தேன், ஆனால் அவங்க வந்து அது வேண்டாம், எனக்கு இது போதும்னு சொல்லி திருப்பி கொடுத்தது அவங்களுடைய பெருந்தன்மையை காட்டுது. அதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சோனியோட அவங்களுடைய இந்த படத்தினுடைய ஆடியோ உரிமையை வந்து சோனி நிறுவனம் வாங்கியிருக்கு. அதனுடைய ரீஜனல் பாஸ் வந்திருக்காரு அசோக் பர்வானி சார், அவரை வாங்கின வரவேற்கிறேன். அவர் 2 வார்த்தை பேசுவார். அவருக்கு பதிலாக நான் பேசுகிறேன். பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு, அதை தான் சோனி வாங்கியிருக்காங்க. அண்ட் இப்போ வந்து இந்த டர்னாக்கா சாங், அதாவது இந்த அந்தகன் ஆந்தம், இந்த சாங் வந்து இப்போது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, பெரிய லெவலில் ப்ரொமோட் பண்ண போகிறாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு த அந்தகன் டீம் ஃப்ரம் சோனி. இன்னொரு முக்கியமான விஷயங்க, எல்லோரும் பற்றி பேசினேன், எல்லோரும் வந்து நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணேன். எல்லாருக்கும் அவங்க தேங்க்யூ வித் ஆல் த கைண்ட் வேர்ட்ஸ். நீங்கள் வந்து அதில் பேசினவங்க எல்லாருமே வந்து தே ரியலி வாட் எவர் தே செட் வாஸ் ஃப்ரம் பாட்டம் ஆஃப் த ஹார்ட். ஐ அப்ரிஷியேட் இட். தேங்க்யூ ஸோ மச் டு ஆல் ஆஃப் யூ ஃபார் கிவிங் such a lovely, amazing, heartfelt. Your words are very. It means a lot to me and Appa. ஆனால் அப்பா பற்றி பேசும்போது I worked a lot of directors, உங்களுக்கு எல்லாரும் தெரியும். But every time I work with him, I always learn something new. அது புதுசாக நான் கற்றுக்கிட்டே இருப்பேன். இந்த படத்துலையும் அதை தான் நடந்துருக்கு. இந்த படமும் எங்கள் அப்பாவோட சேர்ந்து நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஸோ ஐ தேங்க் காட், ஐ தேங்க் ஃபார் ஆல் ஆஃப் யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அடுத்ததுக்கு ஊர்வசி மேடம். எல்லாருக்கும் வணக்கங்க. தியாக சார் சொன்ன மாதிரி பை ரோடு வந்தேன் கொச்சின்லேருந்து.
ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு, பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு 10-10:30 மணிக்கு கொஞ்சம் பழைய சாதமும் கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் போட்டு மொத்தமாக சாப்பிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவ்வளோ டயர்டாக வந்துட்டு பழைய சாதம் சாப்பிட்டு எப்படி இருக்கும். அப்படியே தூங்கிட்டே இருக்கிறது உலகத்தில் வேற எதுவுமே வேண்டாம். என்னத்துக்கு நடிச்சாவது அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அழகாக போயிட்டு இருக்கு. என்னென்னமோ கனவெல்லாம் வந்துட்டு இருக்கு. திடீர்னு தியாகசாவுடைய அந்த வாய்ஸ், ஒரு கனகம்பீரமான வாய்ஸ் ஃபோன்ல இருந்து, இந்த ஒரு சீக்கிரத்துலையா ஐயோ மறந்துட்டாரு அப்படி ஐயோ சாரி வீட்டுக்காரர் வந்து என்னை பிச்சு எடுத்துடுறாரு. நீ வரேன்னு கரெக்டாக சொல்லிட்டு அவர் கரெக்டாக மெசேஜ் அனுப்புறாரு. அதாவது ரொம்ப ஒரு மிலிட்ரி மாதிரி தியாகு சார். கரெக்டாக பங்க்சுவலாக எல்லா விஷயமும் கரெக்டாக இருக்கும். நம்ம எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஐயோ நம்ம மறந்துடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயமே தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் 84ல் ஃபஸ்ட் டைம் தியாகு சார் ப்ரொடியூஸ் பண்ணுற படம் கொம்பேரி மூக்கு. அந்த படத்தில் நான் ஹீரோயினாக நடித்தேன். சரிதா மேம் இருந்தாங்க, சீனியர் ஆர்டிஸ்ட், அவங்களும் இருந்தாங்க. அந்த படம் தான் நான் ஃபஸ்ட்டு ஆக்ட் பண்ணேன் அவரோட. அப்போவே ராஜா யுவராஜான்னு இன்னொரு படம், 2-3 படம் தியாகு சார் கூட பேராகவும் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கேன், ப்ரொடக்ஷன்லேயே ஆக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ப்ரொடக்ஷனில் நடந்த ஒரு விஷயத்தை நான் இப்போ சொல்லணும். இதை தவிர ஒரு முக்கியமான ஒரு தருணம் வேறு கிடைக்காது. பிரச்சு அப்போ அவரும் சின்னவர், நானும் சின்னவதான். இப்போது நான் 9th வந்துட்டேன் சினிமாவில். வந்து 1 வருஷம் ஆச்சு. தியாகு சாரும் நானும் ஆக்ட் பண்ணுற படம் இன்னொரு படம். அந்த படம் ட்ரெயினில் ஷூட்டிங். அப்போ செங்கல்பட்டு ஸ்டேஷனில் தான் ஷூட்டிங். வந்தாகணும்னு சொல்லியாச்சு. ஆனால் தியாகு சார் என்னமோ முடிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்காரு போல இருக்குது. கிளைமேக்ஸ் நடந்துட்டுருக்குங்க, இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் கொண்டு வந்து வைக்காதீங்க, அதுக்கப்புறம் கொடுக்குறோம், கண்டிப்பாக கொடுக்குறோம். ஒரு நாளைக்கு நாங்கள் 2 பேருமே வந்து ஒர்க் பண்ணுற 2 பேரும் சொல்லி பார்த்தாச்சும் உங்கள் கேட்குற மாதிரி இல்லை. ஏவிஎம்ல இது பிரசாத் இல்லை செட்டு போட்டு, பிரசாத் ஜாவதி பிரசாத் தான், பிரசாத் ஸ்டுடியோவில் செட்டெல்லாம் போட்டு அவருக்கு நடந்துட்டுருக்கு. கிளைமேக்ஸில் வில்லனுங்கெல்லாம் என்ன கட்டி போட்டிருக்காங்க. நான் வேற வச்சாவ் அந்த ஸ்டைல் பழைய அப்படி உட்காந்துருக்கேன். ஃபைட்டர்ஸ் எல்லாம் அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடுற மாதிரி பண்ண மாதிரி மேலேயே டச் பண்ணாமல் அப்படி ஆக்ட் பண்ணுவாங்க. நம்ம மேலே படவே படாது. அவங்க எவ்வளோ சேஃபாக வச்சுக்குவாங்க. அதெல்லாம் நடந்துட்டுருக்கு. பார்த்தா வெளியே வந்தால் அந்த படத்தோட ஆளுங்க வந்து நிற்கிறாங்க. உருவசி என்ன உருவசி வரேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சீட் பண்ணலாமா, இதெல்லாம் ஒன்றும் நல்லா இருக்காது, நீங்கள் கேளுங்க, போய் தியாகு சார்ட்ட கேட்டு நீங்கள் வாங்க, கிளம்பி வாங்க. ஒவ்வொரு தடவை போகும்போதும் எனக்கு ரொம்ப மன உளைச்சல். எனக்கு தியாகு சார் வேறு பிஸியாக இருக்காரு. ப்ரொடியூஸ் பண்ணுறது ஒரு பக்கம், ஆக்ட் பண்ணுறது ஒரு பக்கம், ஃபைட் பண்ணோம் அவர். நான் முதல்ல போய் ஜெகநாத் சார் டைரக்டர் சார்கிட்ட கேட்டேன். சார் அவங்க வந்து நிற்கிறாங்க. ஏமா அவனுக்கு எந்த ஊர் அப்படிம்பார் அவர். அப்போ என்கிட்ட எல்லாம் சொன்னேன். முதல்ல எல்லாம் எனக்கு பயம். அப்புறம் என்கிட்ட சொல்லி கொடுத்துட்டாங்க, உங்கள் ஊர் தான் சார் சொல்லிவிடு. அதனால நான் அப்புறம் சார் உங்கள் ஊர் தான் சார். அதனால் சொன்னேன். அப்போது ப்ரொடியூசர் நிற்கிறாரு, அவர் தான் ஹீரோ, அவரை போய் கேடு அப்படின்ட்டாரு. நான் போய் தியாகு சார் 1 நிமிஷம் வாங்கினேன். அவங்க வந்து நிற்கிறாங்க. ஒரு 5-6 தடவை அவரை போட்டு பிச்சு பிடிங்கி எடுத்துட்டேன். சரி, என்ன முடியவே முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. எனக்கு மெச்சூரிட்டி இல்லை, வயசும் இல்லை. இதுக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே வா ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கோங்க. உங்க இப்போ அவசரப்பட்ட பிரயோஜனம் இல்லை. நான் சொன்னேன் ஒரு விஷயம் உங்ககிட்ட. என்னுடைய ட்ரெயின் வெஸ்ட் மாம்பலத்தில் நிற்கிது. அங்கே தான் நான் பார்க்கிங் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து 1 நாள் இல்லை 10 நாள் கூட அவங்க ஃப்ரீயாக எடுத்துக்கிட்டோம். ஒர்க் பண்ணலான்னு சொன்னேன். இது எதுக்கு பணம் கொடுத்து செங்கல்பட்டை கொண்டு போய் நஷ்டம் தானே அவங்களுக்கு. நான் சொன்னேன், ஆமாம் சார், ஐயோ பயங்கர நஷ்டம், அதனால் கவலைப்படாதீங்க, அவங்க போய்ட்டு அவங்க ஒரு பக்கம் கிளம்பிட்டு வாங்க, நீங்கள் இதை கவனிங்க அப்படின்னு. நான் இங்கே உள்ளே உட்காந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இவங்க நின்று பார்த்துட்டு போயிட்டாங்க. சாயங்காலம் வீட்டுக்கு போனோடனே வந்துட்டாங்க அவங்க. என்ன சார் இது இந்த மாதிரி இப்போ பண்ணிட்டு இருக்கு, அவங்க வராங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வண்டியில் அவ்வளோ நேரம் இருந்தால் அப்புறம் வெளியவே வரவே மாட்டேன்ட்டாங்க. நான் சார் கவலைப்படாதீங்க சார், தியாகு சார் ட்ரெயின் வெஸ்ட் மாம்பலத்தில் நிற்கிது. அந்த ட்ரெயினில் நீங்கள் வந்து 10 நாள் கூட எடுத்துக்கோங்க, அவர் சும்மா பார்க் பண்ணி விட்றேன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் பணமெல்லாம் கொடுக்க வேண்டாம். என்னது தியாகு சார் ட்ரெயின் வெஸ்ட் மாம்பலத்தில் நிற்கிதா? ஏமா நீ என்னம்மா படித்த? நீ 9வது படித்தேன். பரீட்சை எழுதினே இல்லையா? இல்லை சார், பரீட்சை எழுதான் முந்தானே படிச்சு ஷூட்டிங் வந்துச்சு. நல்லா வேலை எழுதி தொலைச்சிட்டு இருந்திருப்பேன்.
சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரெயினை வந்து தியாக சாருக்கு பார்க் பண்ணுறதுக்கு வெஸ்ட் பெங்காலில் விடுறாங்க. யாரும் அவனுக்கு சொன்னது? தியாக சார் தான் சொன்னது. அது சரி, உன்னை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் சொல்லி எனக்கோ அவமானம் தான் பிடிக்கும். மறுநாள் போய் தியாகுஜி, ஏன் தியாகுஜி அப்படி சொன்னீங்க அப்படின்னா, அவருடைய ஒரு பெர்மனன்ட் சிரிப்பு இருக்கு. ஏதோ திருடி தின்ன மாதிரியே சிரிப்பார். ஸோ அன்றிலிருந்து ஆரம்பித்த அந்த மரியாதைக்குரிய நட்பு இன்று வரையிலும் இனியளவும் அளவும் குறையவே இல்லை. இனியளவும் பிரச்சனை. நான் ஃபர்ஸ்ட் எந்த படத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு நாங்கள் ஆரம்பித்தோமோ பார்த்தோமோ, தமிழ்ங்கிற படத்தில் தான் நாங்கள் ஒன்றா ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் பிரச்சனை எனக்கு நல்ல நண்பர், சகோதரர். எந்த இடத்துலையும் எந்த அர்த்தராத்திரத்தையும் கூப்பிட்டுட்டு பிரச்சனை இப்படி இருக்கு, தியாகுஜி இப்படி இருக்குன்னு சொன்னாங்க வரக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு மரியாதை. அதுதான் அவங்க ப்ரொடக்ஷன்ல எல்லா தடவையும் மன்னவா எடுத்தாங்க. அப்பவும் என்ன கூப்பிட்டார் தியாகுஜி. அப்பவும் போய் ஒர்க் பண்ணோம். நல்ல ஒரு கேரக்டர், ரொம்ப நல்ல சந்தோஷமா ஒர்க் பண்ணோம். இந்த ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கும் போது என்னுடைய மாமியார் இறந்த நேரம் நாங்கள் அந்த போயிட்டு இருக்கோம் வண்டியில். அப்போதான் ட்ரிவாண்டத்தில் ஃப்ளைட் இறங்கி கொல்லம் போயிட்டு இருக்கோம். தியாகு சார் ஃபோனு உருசி நான் சொன்னேன்ல, அந்த படம் டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. 5 டேஸ்க்கு அப்புறம் தான் நம்ம ஷூட்டு. அதுக்கு முன்னாடி எல்லாம் பேசி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். நான் சொன்னேன், சார் இப்படி ஒரு சூழ்நிலை, ஐயோ அதை முடிங்க, அதை முடிச்சுட்டு வந்துருங்க, பரவாயில்ல அப்படின்ட்டார். ஆனால் அந்த 5 நாள் முதல் சடங்கு முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்காரர் சொன்னார், அநியாயம், எல்லா டேட்டும் முன்கிட்டாங்க. சிம்ரன், எல்லாருடைய பிரியா, நிறைய பேர் காம்பினேஷன் இருக்குது, அதனால் நீ போயிட்டு வந்துரு, பரவாயில்ல நான் இங்கேருந்து சமாளிச்சுக்கிறேன். அப்படி தான் நான் வந்தேன். வந்து ஒரு காஸ்டியூம் டிசைனரால் ஃபர்ஸ்ட் டே ஷூட் வந்து கிட்டத்தட்ட 4 o'clock வரைக்கும் ஸ்டக் ஆயிடுச்சு. K.S. ரவிக்குமார் சார் பெரிய டைரக்டர், ஆக்டர், அவரே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கார் அவ்வளோ நேரம். அதையும் பொறுமையாக பார்த்துக்கிட்டார். ஒரு டைரக்டருங்கிற முறையில் ஒரு சின்னதாக ஒரு சத்தம், அது கூட தியாகு சார் லொக்கேஷனில் எந்த விதமான ஒரு இதுவும் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு பெயினோ ஸ்ட்ரெயினோ கொடுத்ததே கிடையாது. நான் பணம் திருப்பி கொடுத்தது எல்லாருக்கிட்டையும் நோட்டீஸ் தான் அப்படின்னு எடுக்கலை, எல்லாத்துக்கிட்டே சொல்லிட்டாரு. ஆனால் அதுக்கு ஒரு விஷயம் இருக்குங்க. என்கிட்ட ஒரு 10 நாள் 12 நாள் வாங்கினார். ஒரு 10 to 12 days தேவைப்படும் ஒரு விஷயம். 7 நாளுங்கிறது பேர் தான். சில ரெண்டு மணி நேரம் தான் ஒர்க் பண்ணியிருப்போம். அவர் மேலே நான் வச்சிருக்கிற அந்த, என் மேலே அவர் வச்சிருக்கிற அந்த கான்ஃபிடென்ஸும், அவர் மேலே நான் வச்சிருக்கிற மரியாதையும், ரொம்ப தைரியமாக ஒரு இதுதான். அந்த மாதிரி தான் அந்த லாட்டரி வித்துக்கிட்டே நீங்கள் வந்து வருவீங்க ஸ்டாண்டில், இந்த மாதிரி சீன் ஓகே அப்படின்றார். சார் அது இந்த டைலாக் பேசுறது அதெல்லாம் உங்களுக்கு வந்துடும், பரவாயில்ல. அதுலேயே பல சீன்ஸ் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிச்சு. ஸோ அதெல்லாம் ரொம்ப சீக்கிரம் முடிச்சுட்டாரு. எனக்கு மனசு உறுத்துது. இவ்வளோ நாளைக்குன்னு சொல்லி ஒரு பேமெண்ட் பேசிட்டு இப்படி வந்துட்டு நான் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், என்னமோ தெரியலங்க, எனக்கு மனசு ரொம்ப ஐயோ அவன் வேண்டாம் திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு. நான் ரகசியமாக டப்பிங் தேட்டரில் கொண்டு போய் கொடுத்ததை இப்படி வகைரமாக சொல்கிறதா இருந்தால் நான் ப்ரெஸ் மீட் கூப்பிட்டு கொடுத்துருப்பேன். எல்லாருக்கும் முன்னாடி சொல்லிட்டாரு, எல்லா சேனல்லையும் சொல்லிட்டாரு. பட் இது ரொம்ப சந்தோஷமான ஒரு நிமிஷம் தான். அங்கேருந்து வந்து இந்த டயர்டில் ஏதோ லேட் ஆகும்னு ரொம்ப அவசரமாக வந்தேன். ஆனால் வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம மிஸ் பண்ணியிருந்தால் ரொம்ப பெரிய ஒரு நஷ்டமாக இருந்திருக்கும். நல்ல படங்க, நல்ல படம், ஃபீல் குட் ஃபிலிம் சொல்ல முடியாது. ஏன்னா அது இது எல்லா கேரக்டர்ஸுமே மனுஷனுடைய அந்த பச்சையான எல்லா சுபாவங்களும் எல்லா குணாதிசயங்களும் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் மட்டுமே இருக்குது இந்த படத்தில். அந்த சுயநலம், நான் வாழணும், ஏன் பண்ண, இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு படம். அந்த மாதிரி கேரக்டர் அந்த நேரத்தில் சென்டிமெண்ட்ஸ் நம்ம மறந்துடுவோம். நான் எனக்கு அப்படிங்கிறது அந்த மாதிரிப்பட்ட கேரக்டர்ஸ் எல்லாமே. ஒவ்வொரு கேரக்டர்ஸுக்கும் கரெக்டான ஒரு ஃபினிஷிங், கரெக்டான சில சமாச்சாரங்கள், நம்மளுடைய நேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி அதில் என்னென்ன மாற்றங்கள் செய்ய வேண்டி வருமோ அந்த ஸ்கிரிப்டில், அது எல்லாமே தியாகராஜ் சார் ஃப்ளெக்சிபிளாக இருந்தார். ஸோ நல்ல ஒரு காம்பினேஷன். எந்த ஒரு காம்பினேஷன் வேறு எந்த படத்துலேயும் அமைஞ்சது கிடையாது. ஸோ நல்லா வரும், நல்லா வரணும். எல்லாருடைய சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவை. வாழ்த்துங்க. நன்றி, வணக்கம். குரூப் ஃபோட்டோ முடிச்சது